இது ஒரு மிகப்பெரிய எஸ்டேட்டு. அதுக்குள்ளே தான் அந்த கிராமம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னாங்க. மொத்தமே 6 வீடு, எல்லாருமே மேலே வந்து செட் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வயசானவங்க மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப வினோதமான அந்த கிராமத்தை தேடி நம்மளுடைய பயணம் மறுபடியும் நடக்க போகிறோம். நடைப்பயணமாக வாங்க அந்த கிராமத்துக்கு போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே ஒரு கிராமமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகுது. பழுதடைஞ்சு கிடக்கு வீடு. இங்கேருந்து எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க. யானை இடிச்சுன்னு சொன்னீங்க வீடுமா? எதுமா? அது அந்த வீடு தான். அந்த தகரத்தில் எடுத்து போட்டுட்டு அந்த இந்த புக்குக்கெல்லாம் அடுக்கி வச்சிருந்தா முழுக்கு. எப்பமா அது? அது ஒரு வாரம் இருக்கும்ப்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். முன்னாடி தான். இங்கே புலி வருதா? எல்லாருமே காலி பண்ணி போய் மொத்தமாகவே ஒரு 3 வீடு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் பால் அடைஞ்ச கிராமம் மாதிரி இந்த கிராமம் இருக்குது. இதுதான் இந்த கிராமத்தினுடைய இன்றைய நிலைமை. இப்படி தான் இருக்குது. சொந்த இடம், சொந்த காடு எல்லாத்தையும் வச்சுட்டு வாழ்வாதாரம் தேடி வேறு ஏரியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அங்கே அது என்ன கிராமம் பேர்? நேரமுக்கு. இது வந்து இப்போ எவ்வளோ தூரத்துக்குமா அது ரோடு போகும்? இங்கேருந்து போனால் ஒரு 4 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வசதி பண்ணியிருக்கு. அது எஸ்டேட் ரோட்டுங்களா? அது எஸ்டேட் ரோடு தான். சரி. எஸ்டேட் ரோட்லேருந்து உள்ளார சோலைக்குள்ளார ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகணும். எவ்வளோ தூரத்துக்கு போகணுங்க? அது 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் நடந்து தான் போக முடியும், வண்டியெல்லாம் போகாது. அங்கே எத்தனை வீடுங்க மொத்தம் இருக்கும்? மொத்தம் ஒரு 6 வீடு இருக்கும். இப்போ எல்லா பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறனால மேலே வந்து இருக்காங்க. இப்போ அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம இருப்பாங்க, வயசானவங்க இருக்காங்க. மக்களே இப்போ வந்து நேரமுக்கு அப்படின்னு நேரமுக்கா ஆக மொத்தம் வந்து அது பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. அந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த கிராமம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு எஸ்டேட் வழி தான் நம்ம போயிட்டுருக்கோம். 2 வழி இங்கே பிரிஞ்சிச்சு. நல்ல வேளை அந்த அக்கா வந்து அந்த அம்மா வந்து வழிகாட்டு சொன்னாங்க. இந்த வழி கிடையாது, நான் இப்போ இந்த ரூட் தான் நினச்சேன். ஆனால் இது கிடையாது தம்பி, இப்படி போங்க, இப்படியே போய் கீழே இறங்கி அந்த வழி வந்து எனக்கு இப்போது கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆனால் நான் போக வேண்டிய ரூட் அங்கேங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் அது எதில் போய் சேரும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வந்து அங்கே பாருங்கள், எதில் போய் எங்கே போய் சேரப்போகுது. ஒரு மிகப்பெரிய எஸ்டேட்டு. அதுக்குள்ளே தான் அந்த கிராமம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னாங்க. மொத்தமே 6 வீடு, எல்லாருமே மேலே வந்து செட் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வயசானவங்க மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப வினோதமான அந்த கிராமத்தை தேடி நமது பயணம் மறுபடியும் நடக்க போகிறோம். நடைப்பயணமாக வாங்க அந்த கிராமத்துக்கு போவோம். அப்பா எப்படி இருக்கு மக்களே, பயங்கரமாக இருக்கலாம். அந்த பாறையினுடைய வடிவமைப்பு, அதோடைய இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த கேப்பு. ஆனால் இதெல்லாம் மெயின் இல்லைங்க. இப்போ நாங்கள் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அந்த சொன்ன பயங்கரமான எஸ்டேட் எங்கடா வழி தெரியுதுன்னு சுற்றிட்டு இருந்தோம். அப்படியே நாங்களாக கஷ்டப்பட்டு தேடி அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய வழி. இன்னி அப்படியே போகும். அவ்வளோ பெரிய எஸ்டேட் அந்த சோலை வரைக்கும் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து போக வேண்டியதான். வண்டி அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இந்த கிராமத்தை தேடி பயணம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த இடத்துல என்ன இருக்குது, வெறும் 6 வீடு மட்டும்தான் அப்படிங்கிற மட்டும் நம்ம தகவலை தவிர என்னென்ன இருக்க போகுது, அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுடைய கிராமத்தினுடைய அழகு எதுவுமே நம்ம தெரிய ஒரே சர்ப்ரைஸாக இருக்க போது. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ண போனால் அங்கே நம்ம கொண்டு வந்த சாப்பாடை அந்த கிராமத்துலேயே உட்காந்து சாப்பிட்டு போட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து 2 மணி ஆயாச்சு. அங்கேயே இறங்குறதுக்கு ஒரு கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமோ அது 1 மணி நேரமோ எவ்வளோ சொல்ல முடியாது. அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப நம்ம மேலே ஏறி வர போகிறோம். இதெல்லாமே இந்த ஒரு பாட்டு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அற்புதமாகவும் அட்வென்ச்சராகவும் இருக்க போது. வாங்க அப்படியே அந்த ரோட்டை பார்த்துட்டே நம்ம உள்ளே போயிடுவோம். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டோன்னா கிராமத்துக்கு வரல. ஒரு அவங்க அதாவது அந்த கேப் அகலம் வந்து கம்மியாயிருச்சு. இனி வந்து அப்படியே வந்து அந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். எந்த அளவுக்கு வண்டி போக முடியுதோ அந்த அளவுக்கு போயிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து நடந்து தான் போக போகிறோம். கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்க போகுது. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்க போகுது. இந்த காட்டுக்குள்ளே ஒரு கிராமமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகுது. இதை விட மோசமாக இருக்க போதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை அது இழுத்துரும், எப்படி இருந்தாலும் 200 cc தானே. இல்லை சக்கன் இதுக்கு நான் பின்னாடி போய் விழுந்துருவேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ கிளச்சு ஃபுல் கிளச் பிடிச்சி தான் ஓடிட்டு இருக்கேன்.
தம்பி அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே போக முடியாது. வண்டி ஓரத்தில் போட்டுடலாம். ஓகே, நம்ம இறங்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு 50 மீட்டரும் கூட வந்திருக்க மாட்டோம். அதுக்கு மேலே வந்து ரோடு வசதி கிடையாது. இனி ஃபுல்லாக நடக்கிறது தான். இந்த ரோட்டுக்குள்ளே வந்து நம்ம நடந்து போக போகிறோம். ஒரு இந்த பயணம் எப்படி இருக்கு பற்றி நேராக போய் எப்படியே திரும்புது. பார்ப்போம் எப்படி அமைப்போது இந்த பயணம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அவங்க சொன்னதை பார்த்தா இதான் ரூட்டு. ஆமாம், முயற்சி பண்ணி பார்ப்போம். வந்துட்டோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் மக்களே அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கான ஒரே வழி. நடந்து போன ஃபுட்பாத்தோடைய ரூட் தெரியுது, முயற்சி பண்ணி பார்ப்போம். என்ன பழம் தெரியலையே, உடுகுதில்ல. மக்களே வந்து போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரம். இது என்ன பழம் மரம் பார்த்தீங்கன்னா நவா பழம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நாவல் பழம். அந்த பழம் மறந்து தான் வந்து கீழே இருக்கும். என்னவோ தொப்பு விழுந்துச்சு. என்னென்னு பார்த்தா சின்ன சின்ன பழங்கள். பார்த்தா இது வந்து நிறைய இருக்குது. நவாப்பழம் பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு என்னால் ஆசிரியர் வரைக்கும் நான் சாப்பிட போகிறேங்க. சாப்பிட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்பவே போகிறேன். அதை நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஓகே மக்களே, நம்ம வந்து சொல்லியிருப்போம் நிறைய வீடியோவில், கோத்தகிரி வர ஆரம்பித்தாச்சு, நீலகிரி சைடு வந்துட்டுருக்கோம், நவாப்பழம் சீசன் ஆரம்பிக்க போகுதுன்னு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது நவாப்பழத்தினுடைய ஒரு கொத்து. இது நான் பறிக்கல, இது மேலே எக்கச்சக்கமாக இருக்குது. குரங்கு வந்து அந்த விளையாடவோ பறித்து கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம அது கையில் வச்சுட்ருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நிறையா பேர் இந்த பெரிய பெரிய நவாப்பழம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஹைப்ரிட் சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு நவாப்பழம் தான். இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக, இப்போ நம்ம விரல் கட்டுறோம் இந்த சைஸ் இருக்கும். ஆனால் இது அதை விட ரொம்ப 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 குட்டியாக இருக்குது. மக்களே, மரத்து மேலே குரங்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. ஆனால் இதுக்கு திடீர்னு சவுண்டும். இந்த கிராமத்துக்கு கிட்ட வந்துட்டோம். வர்ற வழியில் யானைச்சானம். இது போகும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். கையில் ஃபுல்லாக நகாப்பழம் சாப்பிட்டே தான் நான் போயிட்டுருக்கேன். இதான் இங்கே ஒரு யானைச்சானம் இருக்குது பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி வந்து தொடர்ந்து யானை லத்தி நிறைய கிடக்கு. தண்ணியாக தான் வந்துட்டுருக்கோம். திடீர்னு சத்தம்லாங்கிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து அந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டோம். ஒரு அளவுக்கு வரைக்கும் தூரம் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து அந்த ஃபுட்பாத் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் யானையினுடைய இது கிராமத்தினுடைய வெல்கம் பார்த்திங்கன்னா யானைச்சானம் தான். வெல்கம் பேக் நேரமுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்திருக்கோம். இது நீலகிரி மாவட்டத்தில் தான் இந்த கிராமம் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் கரடிச்சானம். இது கரடி பகுதினா கரடியிலேருந்து யானையிலேருந்து எல்லாமே வரக்கூடிய. இது வந்து பாத்ரூம். வீடு கணக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பழுதடைஞ்சு கிடக்கு வீடு. இங்கேருந்து எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க. நம்ம வந்த வரைக்கும் நடந்தான் போகணும். அந்த எஸ்டேட் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குன்னு வந்துட்டோம். இல்லாட்டி எஸ்டேட் வண்டி வரும். இல்லாதவங்க எப்படி போவாங்கன்னா நடந்தே தான் அவ்வளோ தூரத்துக்கு பயணிச்சே ஆகணும். அப்போது இந்த கிராம மக்களுடைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் கீழே வரைக்கும் வீடு போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுட்பாத் அங்கேயும் போட்டிருக்காங்க. முதல்ல வந்த உடனே இருக்கக்கூடிய இந்த வீடுகள் நம்ம வந்து பார்த்துருவோம். வேண்டாம் விடு. இந்த வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. ஆனால் ஆளுக இல்லை. நல்லா இருக்கீங்களாமா? அது ஒன்றும் பண்ணாது, நீ பேசாம வா. ஊர் பேர் என்னம்மா? நேரமுக்கை. மொக்கைங்களா முக்கைங்களா? நேரமுக்கை. இதுல மொத்தம் எத்தனை வீடுங்கம்மா இருக்கு இந்த இடத்துல? 10 வீடுப்பா. 10 வீடு. முதல் எத்தனை வீடு இருந்துச்சுங்க? அதான் மொத்தமா 10 வீடு. இப்ப எத்தனை வீட்டுல ஆளுகள் இருக்காங்க? இப்ப 3 வீட்டுல இல்லப்பா, மொத்தமே 3 வீடு. அதுல நீங்க இருக்கிற ஒரு வீடு ஒண்ணும், அவங்க இருக்கிற ஒரு வீடு, இது இந்த வீடு. இந்த வீட்டுல ஆமா. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 7 வீடு எங்க இருக்கு? எல்லாம் வாடகைக்குப்பா. இல்ல மிச்சம் 7 வீடு இருக்குல்ல, அதெல்லாம் எங்கெங்க இருக்கு? அதான் அங்க 2 வீடு பாருங்க, அந்த உடைஞ்சு கிடக்கு அந்த வீடு. அது 2 வீடு. அப்படியே வந்துருங்க. அந்த உடைஞ்சு கிடக்குது ஒரு வீடுமா? அது ஒரு வீடு. அதுக்கு பக்கத்துல இந்த அங்க ஒரு கதவு மட்டும் இருக்கு. ஆமா, இந்த கதவு இருக்கு இல்லையா, ஆமா, அது ஒரு வீடு. ஓ
சரி சரிம்மா. இந்த வீடுகள்லாம் இடிஞ்சு கிடக்குமா? இதெல்லாம் கட்டுறதுக்காக கட்டினதுப்பா. ஓ, அந்த பெரிய வீடா கட்டுறதுக்காக கட்ட ஆரம்பிச்சீங்க? ஆமா, அது முடியல. அதாவது குரூப் ஹவுஸ் இது மாதிரிதான், அதுவும் அது பிறகு கட்ட முடியல, அப்படியே நின்றுச்சு. ஓ, யானை இடிச்சுன்னு சொன்னீங்க வீடுமா? எதுமா? அது அந்த வீடு தான். அந்த தகரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த இந்த புக்குக்கெல்லாம் அடுக்கி வச்சிருந்தா முழுக்கு. எப்பமா அது? அது ஒரு வாரம் இருக்கும்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான்? ஆமா, முன்னாடி தான். இதெல்லாம் பிரிச்சு அந்த புக்கு உள்ள ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் இருக்கான்னு பாக்குறதுக்காக வந்து பிறந்துருச்சு. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கு. என்ன இப்படி கீழே இறங்கிருச்சு, அந்த மரத்தெல்லாம் அப்படியே சாச்சி வச்சிருக்கு. எத்தனை இப்ப அங்க வரும்போது யானை சாணம் பார்த்தோம் அதுங்களா? அந்த யானை அந்த யானை கூட்டம் வந்தப்பதான் போட்டிருக்கு. எத்தனை நாள் எத்தனை யானை வந்திருக்குங்க அப்போ இங்க? அதெல்லாம் யாருப்பா அந்த கணக்கு பாக்குறோம், ஆனா கணக்குல பாக்குறது நிறைய இருக்குமா? அப்போ நிறைய இருக்கு, குட்டியோட இருக்குப்பா. இது பாருங்களேன். அப்ப வந்து யானை சாணம் போட்டது அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த வீடு எங்க தகரத்துல வந்து தகரத்துல எடுத்து கீழே போட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டு தகரம் அதெல்லாம்? ஆமா, அது பிறகு இல்ல, அது பிறகு வந்து மேல போட்டோம். இன்னும் அப்படியே போட்டோ எதுக்காக மழை வந்தானா வேஸ்ட் ஆயிருவேன்னு சொல்லி. வீடு எதாவது இடிச்சிச்சுங்களா? அது இது மட்டும் தான். ஓ சரி சரி. வீடு கரை அவ்வளவு கிடைக்கல, இதை மட்டும் இந்த தகரத்தை மட்டும் எடுத்து கீழே போட்டுருச்சு. படிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கம்மா இங்க மக்கள்? அதுதான் இப்ப ரொம்ப சிரமமா இருக்கு. எப்படிமா சிரமம்னா? எங்க படிக்க போறாங்க? கோத்தேரி இங்க இருந்து முன்னே படிச்சாங்க, இங்க இருந்து ஊட்டி வரை போனாங்க, அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. சரி சரி. இப்பமா இப்போ இந்த யானை கொடுத்தல எங்கப்பா போக முடியுது? அதுல இப்ப எங்க தங்கி படிக்கிறாங்களா? அதான் வாடகைக்கு சோழர் மடத்துல வீடு எடுத்துட்டு, சோழூர் மடத்துல வந்து வாடகைக்கு இங்க சொந்த வீடு இருந்துட்டும் அங்க போய் தனியா வாடகை படிக்கிறதுக்காக பிள்ளைங்க படிக்கணுமே, அதனால சொல்லி வாடகை வீட்டு எடுத்துட்டு மேல சோழர் மடத்துல இருக்காங்க. ஆமா, சோழர் மடத்துல. அங்க யாரெல்லாம் இருக்கா? அங்க பையன் இருக்கேன். பையன்? உங்க பையனோட பொண்ணுங்க இருக்காங்க, பேரன் பேத்தி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆமா. இப்ப நீங்களும் வேற யார் இருக்காங்க? அந்த எங்க நாத்தனா. ஓ, நாத்தனா அவங்க. ஓகே. இந்த வீடு வந்து நீங்களே கட்டிக்கிட்டுதாமா இல்ல அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடா? இல்ல இல்ல, நீங்களே கட்டிக்கிட்டது. இது ஃபர்ஸ்ட் அது இது 40 வருஷத்துக்கு முந்தி கட்டின வீடு தான். 40 வருஷம் முன்னாடி கட்டினீங்களா? அப்ப இந்த கிராமத்தினுடைய வயசு எத்தனை வயசுங்க? எத்தனை வருஷமா இந்த கிராமம் வந்து இங்க இருக்குங்க? இந்த கிராமம் வந்து 60-70 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரை காடு தான். அதுக்கப்புறம் அதே காடு தான். ஆனா அதுக்கு பிறகு இது வீடு ஊராயிருக்கு. ஒரே ஒரு 2 வீடும் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. அது எந்த வீடு ஃபர்ஸ்ட் வீடுங்க? அது பில்லு வீடு இங்க இருந்துச்சு. இப்போ நம்ம செவரு பார்த்துட்டு மாதிரி இந்த செவருக்கு 2 வீடு இருந்துச்சு. எங்க தாத்தா பாட்டி ஒரு வீடு, எங்க மாமா அத்தை மாமர் ஒரு வீடு, 2 வீடு இருந்தாங்க. கடைசியில அவங்க பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி அவங்க படிக்கிறதுக்கு எல்லாம் போனாங்க. ஆமா. சரி சரி. இங்க வந்து இப்போ நீங்க ஆளுங்க எல்லாருமே காலி பண்ணி போயிட்டு நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? நமக்கு வீடு பார்க்கணும் இல்லையப்பா. வீடு இருக்கு, இடம் இருக்குங்களா? இது பட்டாக்காடு தான். பட்டாக்காடு. இந்த பட்டா வந்து இப்படி கூட்டு பட்டாவா இல்ல இல்ல அனுபவ பட்டாவா? தனியே பட்டாதான். நீங்க யாருக்கு வேணா வித்துக்கலாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி? அப்படியே தனி பட்டாதான். ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா பேர்ல ராமாங்கிற பேர் இருந்துச்சு. அது பிறகு மகன் பேரு மாமா நஞ்சாங்க பேர்ல இருந்துச்சு. இப்போ இந்த பசங்க பேர்ல மாத்திருக்காங்க. இப்ப நீங்க வந்து இந்த கிராமத்துக்கு நாங்க வரும்போது வண்டியில வந்தோம், பைக்ல வந்தோம். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களும் அந்த இதுல வந்தோம். நீங்க எப்படி இங்க இருந்து வெளியே போவீங்க? நடந்தா போவோம். நடந்த வண்டியெல்லாம் இங்க இருந்து எது போக்குவரத்துக்கு ஜீப் எல்லாம் எதுவுமே கிடையாது. அது அந்த ரோட்ல வந்து நிக்கும், அங்க இருந்து கீழே வரைக்கும், அங்க இருந்து மேல போறோம், அவ்வளவுதான். சரி, இப்ப இங்க இருந்து நீங்க போகணும்னு சொல்லி வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நடந்து போறோம். போன் பண்ணி வண்டியெல்லாம் வர சொல்ல முடியாது? வர சொல்ல வாடகை 500 ரூபா 1000 ரூபா. அது முடியுங்களா? இங்க இருந்து இப்போ ஒரு ஆள் போனாலும் சரி 10 பேர் போனாலும் சரி வண்டின்னு வந்தா 500 ரூபா 600 ரூபா 600 ரூபா கேட்பாங்க. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு மொத்தமா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் இங்க இருந்து. 4-5 கிலோமீட்டர் வரும். ஆனா நீங்க நடந்து போற மாதிரி இருந்தா எவ்வளவு நேரமா இங்க இருந்து போய் சேர்றதுக்கு? அங்க நாங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் போதெல்லாம் அரையா வருதாப்பா. 1/2 மணி நேரத்துல இங்க இருந்து மேலே போய். ஆமா, இங்க இருந்து பிள்ளைங்களை நான் ஊட்டிக்கு கொண்டு போய் விட்டுருக்கேன். சோறு முட்டை ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு. அப்போ நடந்தே போயிருவீங்க? அப்போ நடந்தே போய் கொண்டு போய் விட்டுட்டு நடந்தே வீட்டுக்கு வந்துருவோம். அப்போ இந்த பயம் இல்ல, ஒண்ணும் இல்ல. கரடி அதுல மாதிரிதான். அது இருந்தா கூட ஒருத்தர் கல் போட்டா கூட ஓடிடும். யானை யாரப்பா பார்க்க செய்ய முடியும்? அதெல்லாம் ஒண்ணு. சரிம்மா, இப்ப எவ்வளவு நேரத்துல நடந்து போவீங்க? இப்ப இந்த வயசுல போயிட்டு இருக்கீங்களா? அங்க இப்போ போயிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு ஹவர் ஆயிடும். 1 மணி நேரம் இங்க நடந்து அந்த ஃபேக்டரி வரைக்கும் போறதுக்கு 1 மணி நேரம். ஃபேக்டரி வரைக்கும். ஓ சரி. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் வந்து நீங்க பொருட்கள்லாம் எப்படி கொண்டு வரீங்க? இப்போ அங்க மேல பவுண்டரி இருக்குங்களா? பவுண்டரி வர ரோடு வருது, ஸ்டேட் ரோடு. அங்க கடத்திட்டு அங்க இருந்து கடத்துறது தான். ஆமா. இப்போ
அந்த இப்போ நாங்கள் வண்டி நிறுத்தி வந்திருக்கோமோ அது வரைக்கும் வந்து நீங்கள் பொருளை போட்டுருவீங்க, அங்கே இருந்து நடந்தே கொண்டு வருவீங்க. மணல் கூட கொண்டாந்து போட்டு அது கொஞ்சம் இருக்கு அதில். ஓ சரி சரிம்மா. அப்படிதான் கடைசிதான் வேலை செஞ்சிருக்காங்க. இது 10, 40, 50 வருஷத்துக்கு முன்னே கட்டின வீடுப்பா இது. 40, 50 வருஷம் ஆச்சுங்க. ஆமா. சரி சரி. இது நீங்களே என்ன இனம்மா நீங்க? என்ன இனம்? இருளர். இருளர் மக்கள் தான். ஆமா. ஓகே ஓகே. இது இங்க விலங்குகள் சொன்னா வந்து யானை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு. அது இல்லாம வந்து வேற என்ன விலங்குகள் வருதுங்க? இங்க புலி. புலி வருதா? சிறுத்தை. சிறுத்தை நாய் பிடிக்கிருக்கு. ஓ, நாங்க நாய் பிடிச்சிருக்கோம் வந்து. பிடிச்சிரும். இங்க வாசல்ல வந்து பிடிச்சிட்டு போயிரும். இப்போ இந்த நாய்கள்லாம் வந்து இன்னும் இருக்கு. வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருவோம் நைட்டுக்கு. அப்படியே நாய் வந்து உங்களுக்கு இப்ப நிறைய ஊர்ல வந்து நாய்கள் வந்து பாதுகாப்பா இருக்கும். ஆமா. நைட்டு வந்து நீங்க நாயை பாதுகாத்துக்கு அடைச்சி வச்சிருவோம். யானை வருது இப்படி சிறுத்தை வந்து தூக்கிட்டு முன்னே ரெண்டு நாயை தூக்கிட்டு. ஓ, எப்ப நடந்துச்சு இதெல்லாம்? அதெல்லாம் ஒரு இந்த தை மாசம் ஜனவரி. ஓ, அப்ப ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 நாய் அப்படியே தூக்கிட்டு போயிருக்கு. 2 நாயும் தூக்கிட்டு போகுது. ஒரே நாள்ல 2 நாய் தூக்கிட்டு நாளுக்கு ஒரு நாய் தான். ஒரு நாளுக்கு தூக்கிடுச்சு. ஓகே ஓகே. இப்ப நீங்க இங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நல்லாதாப்பா இருக்கு. ஆரோக்கியம் இருக்கு. நல்லா காத்து கிடைக்குது. நல்லாதான் இருக்கும். தண்ணி ஊத்து தண்ணி நீங்களே பைப் போட்டு எடுத்துக்குவீங்களா? இல்ல ஊத்து. அத ஊத்து தான். எங்க தண்ணி வருமா? அது கீழே ஊத்து இருக்கு. அதுலதான் போய் மோந்து எடுத்துட்டு வரணும் குடத்துல. ஓ, அப்படி எப்ப போவீங்க அதெல்லாம்? மத்தியானத்துல நேரத்துல போய் எடுத்துக்குவோம். இன்னைக்கு போவீங்களா? இன்னைக்கு நான் பிள்ளைங்க எடுத்து கொடுத்துட்டாங்க எல்லாம். ஓ சரிம்மா. இப்போ நீங்க தண்ணி எடுக்க போறது எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? அது 6 ஆகுதுப்பா. இப்படிதான் கீழே போகணும். தண்ணி எடுக்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா? போயிட்டு மேல எடுத்துட்டு வரணும் இல்லைங்களா? அத குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரணும். மெதுவா தான் நடக்கணும். அப்ப டெய்லி தண்ணி எடுத்தாதான் உண்டு. இங்க பைப் தண்ணி வரது இல்ல. பைப்பு வருது இல்ல. அங்க நாங்க ஓஸ் போட்டிருக்காங்க. அங்க இருந்து வருது. அது வந்த ஒரு சில நேரத்துல யானை அந்த ஓஸ் எல்லாம் பிடுங்கி போட்டுரும். தண்ணி குடிக்கிறதுக்கு அது பிடுங்கி போட்டுரும். எங்களுக்கு தண்ணி வராது. அப்போ மட்டும் அதுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் ஊத்துக்கு. வேற என்ன உங்களுக்கு அடிப்படை தேவைகள்? இப்ப தண்ணி பிரச்சனை எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ரோடு தாப்பா. ரோடு மட்டும் செஞ்சேன்னா எல்லாம் எஸ்டேட்டோடது. எஸ்டேட்ல ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு தேவை மிச்சம். ஆமா, போட்டு கொடுத்துட்டேன்னா புண்ணியம் அந்த தெய்வத்துக்கு கடவுளுக்கு நன்றிப்பா. ஏன்னா ரோடு போட்டு கொடுத்துட்டேன்னா இந்த பிள்ளைங்களை எல்லாம் இங்க வந்துருவாங்க. டெய்லி வந்துட்டு போயிட்டு பிரச்சனை இருக்கு. என்ன அனுப்பிட்டா ரோடானா ஒரு வண்டியை வச்சு பிள்ளைங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். சாயந்தரம் அந்த வண்டி கொண்டாந்து கீழே விட்டுரும். இப்ப அவங்க எல்லாம் வந்து தனியா நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சங்கடமா இருக்கு? அந்த பிரிவு மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? இப்ப நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவங்க படிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும். அதனால நல்லா இருக்காங்க. எனக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன தேவை அதை கொண்டாந்து செஞ்சிருவாங்க. வீட்டுல என்னென்ன தேவைங்கிறத கொண்டாந்து போட்டுருவாங்க. நாங்க அதை ஆக்கி சாப்பிட்றதுதான் எங்க வேலை. ஓகே மக்களே, இந்த கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு போடக்கூடிய பழக்கம் இருக்குது. போட்டாங்கன்னா தான் யானைகள் வந்து வீடுகளுக்குள்ளே என்னதான் இவங்க வந்து கம்பி வேலி சுற்றி போட்டாலுமே இரவு நேரத்துக்கு வந்து அந்த யானைக்கு தொந்தரவு இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு தனியாக தீயும் வந்து போட்டு தான் இவங்க வந்து வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. நேற்று நைட்டு போட்ட தீ இன்னும் புகஞ்சிட்ருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்துருப்பீங்க. தொடக்கூரில் வந்து அழகான ஒரு பயிர் கேம்ப் போட்டு நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தேடிருப்போம். அதே மாதிரி இவங்க வாழ்க்கை இங்கே அப்படி தான் இருக்குது. எல்லாருமே காலி பண்ணி போய் மொத்தமாகவே ஒரு 3 வீடு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் பாலடைஞ்ச கிராமம் மாதிரி இந்த கிராமம் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 2 வீட்டில் அப்படி தள்ளி தான் ஆள் இருக்காங்க. நமக்கே வந்து கேட்குறதுக்கே ஒரு சங்கடமாக இருக்குன்னா இவங்களுக்கு பயம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான பயமும் ஆளுக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துலையும் தான் இவங்க இருக்காங்க. இதுதான் இந்த கிராமத்தினுடைய இன்றைய நிலைமை. இப்படி தான் இருக்குது. சொந்த இடம், சொந்த காடு எல்லாத்தையும் வச்சுட்டு வாழ்வாதாரம் தேடி வேறு ஏரியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அழகான இடம். தண்ணி வசதிக்கு மட்டும்தான் தண்ணி வசதி பிரச்சனை. கரண்ட்டு இருக்குது, தண்ணி வசதி மட்டும்தான் பிரச்சனை. இது என்னது? சமுதாய கூடம். 3 லட்ச ரூபா பக்கத்தில் வந்து சமுதாய கூடமும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்குறது என்ன, கொஞ்சம் தூரத்துக்கு தான் ரோடு தேவை. எஸ்டேட்டுக்காரங்களாம் வந்து ரோடு தரேன், அதாவது ரோடு போடுறதுக்கான இடம் தரேன்னு சொல்லிட்டாங்க. சமுதாய கூடத்துக்குள்ளே இருக்கும், ரோடு போடுறதுக்கு இடம் தரேன்ட்டாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் தான் நமக்கு நடந்து போக வேண்டியது இருக்குது. அந்த வரைக்கும் ரோடு வந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கும், போக்குவரத்தும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது.
12,000 ரூபா. பாத்ரூம், ரெஸ்ட் ரூமு. ஓகே மக்களே, இந்த கிராமத்துலேருந்து பார்த்தாலும் நம்ம கொடகூர்லேருந்து பார்த்ததை விட அருமையான ஒரு காட்சி முனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பவானிசாகர் டேமுடைய காட்சி முனையுடைய ஒரு அழகான ஒரு தோட்டத்தை பார்த்துட்ருக்கோம். நம்ம அந்த தண்ணி தெரிகிறதுக்கு ஆப்போசிட் நின்று இந்த பக்கம் யானையெல்லாம் வருது, தண்ணி குடிக்க வருது நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அதே பக்கத்தில் யானையில் வரக்கூடிய காட்டில் வாழக்கூடிய கிராமத்தில் வந்து நம்ம வந்து இப்போ நின்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. யானைகள் வந்து 10 யானைக்கு மேற்பட்ட யானைகளாக கீழே இறங்கி வந்து இந்த மாதிரியான ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அடித்து உடச்சி போட்டு சாணமெல்லாம் போட்டு அந்த புக்கு நோட்டெல்லாம் தூக்கி போட்டிருக்கு. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடி இருக்குது, ஒன்றும் கிடைக்கல. அதே மாதிரி இரவு நேரமாச்சுன்னா இந்த இடத்துல வந்து தீயை மூட்டிட்டு, அங்கே பார்த்திங்கன்னா தீ மூட்டிட்டு ரொம்ப மின்வெளியெல்லாம் சுற்றி போட்டு இவங்க வந்து பாதுகாப்பாக தான் நாங்கள் இருக்கோம். இன்னும் கீழே போனால் ஒரு 3 வீடு இருக்குது, அது ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களாக தான் இருக்காங்க. தண்ணிக்கு கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரம் நடந்து போய் கீழே ஊற்றுலேருந்து நாங்கள் மெத்திட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ரோடு மட்டும் கிடச்சாலே எங்களுக்கு போதும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அப்போது இத்தனை யானையும் சேர்ந்து வறட்சியான காலத்தில் இங்கே எங்கேயுமே தண்ணி கிடைக்கலன்னு சொன்னால், நான் சொன்னேன் அந்த டேமுக்கு தான் எல்லா தண்ணியும் மீன் எல்லாமே வந்து அங்கே சாப்பிட வரும். அந்த இடத்துல சிறுத்தையும் வரும், புலியும் வரும், மான் கூட்டம், காட்டெருமை கூட்டம் வந்து எல்லாத்தையுமே அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் மேலே கார்டு கொடுக்குறேன் பாருங்கள். நான் போனப்போ ஒரு 2 யானையும் சின்ன சின்ன காட்டுப்பண்ணி கூட்டங்கள், மான்கள் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க மேலேயும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கார்டு கொடுக்குறேன், அதுலேயும் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக, ஆனால் கொஞ்சம் தூரமாக இருந்தால் பார்க்க முடியும். ஒரு 40 யானை 50 யானை ஒட்டுக்கா தண்ணி குடிக்க வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் தான் அந்த இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பவானிசாகர் டேமுடைய பேக் சைடு. நம்ம இருக்கிறது அப்படியே நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்களுடைய கிராமத்தில் நம்ம நின்று இந்த அழகான கிராமத்தை பார்த்து ரசிச்சுட்ருக்கோம். ரசிக்கிறத விட இந்த கிராமத்தை பற்றி தகவல்கள் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும், இவங்களுடைய தேவைகளை பற்றியும், இவங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். வாங்க. இந்த கிராமத்துக்கு எங்களை மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி யாராவது வந்திருக்காங்களா? இல்லப்பா, இன்னும் ஒருத்தர் வரல. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட். நீங்க தான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி உங்க குறைகளை பத்தி நீங்க யார்கிட்டயா சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கப்பா, அந்த குறைய எல்லாத்துக்கும் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லி இது பண்ணா கூட யாரும் வந்து இந்த ரோடும் செஞ்சு கொடுக்கறது, தண்ணியும் இது பண்ணி கொடுக்கறதுல இருந்தாலும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வேற இடம் தர வாங்க வெளியே அப்படின்னு கூப்பிட்டு போயிருவீங்களா? வேற இடம் தந்து வீடு கட்டி அப்படின்னா இது வந்து சொந்தமா பாட்டி தாத்தா வாங்கியிருக்கேன், அதனால எப்படி போறது அப்படின்ட்டு நான். இப்போ வந்து கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 4 கிலோமீட்டர் பக்கம் வந்து போடுறதுன்னா எப்படி பல கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. பல கோடி ரூபா செலவு பண்ணி அந்த இடத்துல ரோடு போட்டு தரதுக்கு உங்களுக்கு வந்து பல லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் இடத்த கூட வாங்கி தந்துடுறோம், வீடு அங்கேயே கட்டி தந்துடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூட வர மாட்டீங்களா? இல்லப்பா, ரோடு போட்டு தரேன் நாங்க. அப்புறம் 2 டைம் வந்துச்சு, ஆனா இங்க வந்து ஒருத்தர் இல்லை. அப்போ அதனால அந்த ரோடு வந்து வேற இடத்துக்கு கேன்சல் ஆகி போட்டுச்சு. அப்படி பண்ணிட்டாங்க, மாத்தி போட்டா. அதனாலதான் இந்த டைம் என்ன ஆனா ஆகிட்டு இருக்கலாம், இருந்தாதான் சாதிக்க முடியும். எல்லாம் காலி பண்ணி போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு தான் நாங்க இருக்கோம். பார்க்கலாம். நீங்க புடிச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, சந்தோஷமா தான் இருக்கீங்க. சந்தோஷமா தான். வீடு பக்கத்துல ஆளுங்க வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் காலி பண்ணி போய் மொத்தமா வீடு தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு விதமான பயம் இல்லைங்களா மனசுல? பயம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் பயம் இல்லப்பா. அது போனதுக்கு அப்புறம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிருச்சு. இப்ப பழகிருச்சு. இப்போ தனியா போயிருக்கணும்னா கஷ்டமா இருக்கு, நம்ம இங்க இருக்கிற மாதிரி வரவே வராது. அது இல்லாம உங்களுக்கு வந்து இப்ப மெயினா இங்க பிரச்சனை வந்து யானையோட. அதுதான். கரடியில உங்களுக்கு பயம் இல்லைங்களா? கரடி அந்த நகைப்பழ சீசனுக்கு தான் வரும். இப்ப சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அது வந்தா போயிடும், வந்தாலும் அது துரத்திட்டா ஓடிடும். துரத்தினா ஓடிடும். யானை மட்டும்தான் என்ன பண்ணாலுமே கொஞ்சம் கஷ்டம். அது இந்த பலாப்பழ சீசனுக்கு தான் வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் எல்லாம் காடுக்குள்ள போயிடும். ரொம்ப நன்றி. இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் ரோடு இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சிமெண்ட் ரோடு வந்து நடக்கிறதுக்கான வழிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம், உள்ளே என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் சிமெண்ட்டுக்கெல்லாம் வந்து போட்டு இந்த மாதிரிலாம் ரோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே மாதிரி வந்து கடைசி வரைக்குமே இருந்திருந்தாலே இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வண்டியில் கூட நாங்கள் போயிடுவோம், எங்கள் பேர பிள்ளைங்களை நாங்கள் அடிக்கடி பார்ப்போம், நாங்கள் வந்து இப்போ தனியாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க யானை.
அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்க வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஒரு வீட்டுக்கு தான், ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடுமே பார்த்திங்கன்னா காலி பண்ணி போயிட்டு மேலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த வீடு தான் அது. காலி பண்ணி போய் இந்த பகுதியில் வந்து எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் யாரும் இல்லாமல் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷங்கள் எல்லாமே இப்போ பூட்டி கிடக்கு, சிதலமடைஞ்சு கிடக்கு. இந்த சந்தோஷங்கள், இன்பங்கள் இது எல்லாமே சிதலமடைஞ்சு. காரணம் அடிப்படை வசதிகள் இல்லை, பொருளாதார தேடலுக்காகவும் கல்வி தேடலுக்காகவும் இந்த மக்கள் காலி பண்ணி போய் இப்போ இப்படி தான் இருக்குது. வீடுகள் பூட்டியிருக்காங்க. அப்புறம் தக்காளி இருக்கு பாருங்க, அது சிறு தக்காளி. இது வந்து என்ன தக்காளி சொல்லுவீங்கன்னு தெரியல. இது என்ன தக்காளி அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கோ. இப்போ நம்ம சாப்பிட்லாங்கோ. சும்மா போகிறத நம்ம சாப்பிடுவோம். விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான காடுகளுக்குள்ளே, இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்தால் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும், சாப்பிட முடியும். சீக்கிரம் வெளியே கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு நல்ல ஒரு காடு, அவங்களுடைய வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. பொருளாதார தேவையினுடைய அடிப்படை வசதி இல்லாதனால இவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டி, அதாவது நம்ம இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு 4-5 வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஆனைக்கட்டி ட்ரைபல் வில்லேஜுக்கெல்லாம் போய் இந்த பழங்கள் எடுத்து சாப்பிட்ருப்போம். சூப்பராக இருக்குது. தக்காளி மாதிரி தான் இருக்குது. தக்காளி தான், குட்டி தக்காளி. தக்காளி சாப்பிட்றதுல அதிசயமாக பார்க்காதீங்க. இந்த ஊரில் இந்த மாதிரி இடங்கள் அது கிடைக்கிறது தான் ஹைலைட். வீட்டிலலாம் கிடைக்கும், கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்குமா தெரியாது. இத்தனூன்லேயே பழுத்துரும், பிஞ்சில் பழுத்த மாதிரி. நல்லாயிருக்கு. என்பதை இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் யானைச்சாணங்கள். என்னடா யானைச்சாணம் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒரு பயங்கரமாக ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம தெளிவாக காட்டிகிட்ருக்கோம். எந்த நேரத்தில் வேணால் யானைகள் வரும், எந்த நேரத்தில் வேணால் நமக்கு வந்து யானைகள் பிரச்சனை ஏற்படலாம். வீடு இடிக்கிறது, ரோடை மறிக்கிறது, இந்த மாதிரி வந்து இங்கே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம இருக்கக்கூடிய நேரமுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இப்போ கீழே வந்து ஒரு 3 வீடு இருக்குது அப்படின்னாங்க. நம்ம அந்த கிராமத்தில் எத்தனை பேர் அந்த வீடு இருக்குன்னாங்க. நம்ம அதையும் பார்த்துடலாம். எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள். ராட்சச மரங்க, பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பகுதி வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு ரோடு வந்திருக்கு. இந்த ரோடுனா ஃபுட்பாத் நடக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு கனெக்டிங் ரோடு இருந்துச்சுன்னா தான் இவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக இவங்க வெளியே போயிட்டு வர்றது, அதே மாதிரி படிக்க போகிறது எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே இருந்து போனவங்களாம் திரும்ப வர தயாராக தான் இருக்காங்களாமா. இவங்க வந்து இந்த ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவோம் எல்லாருமே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து இந்த பகுதிக்கு ரோடு சேங்ஷன் ஆயிடுச்சு. அந்த ரோடு சேங்ஷன் ஆகப்போ விசாரிக்க வந்தப்போ இங்கே யாருமே ஆளுகளே இல்லையாம்மா. எல்லாருமே வேலை விஷயமாகவும் படிப்பு விஷயமா இந்த மாதிரி வந்து எல்லாம் தனித்தனியாக வெளியே போனனால இந்த மக்களுக்கு வந்து அந்த கொடுக்க வந்த ரோடு வந்து இல்லாமல் வந்து இப்போ வேறு கிராமத்துக்கு வந்து அதை சேங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுதான் வந்து இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. அதனால் நாங்கள் இந்த கிராமத்தை விட்டு எங்கேயுமே நாங்கள் போகிறதில்ல. யாராவது ஒரு ஆளாவது இங்கே இருக்கணும்ல அப்படின்ட்டு அந்த பாட்டிகள்லாம் வயசானவங்க இருக்காங்க. தண்ணிக்காக 20 நிமிஷம் நடந்து போய் அந்த தண்ணி சோர்ஸை வந்து தேடிட்டுருக்குறாங்க. இப்போ நான் போகிற வழி எங்கே போகுதுன்னு தெரியல. தெரியாமல் நான் போயிட்டுருக்கேன். விசாரிக்க கூட இல்லை. ஒரு 3 வீடு கீழே இருக்குனாங்க. அங்கே போகுதா இல்லை எங்கே போகுதுன்னே தெரியல. ஓகே, இதுக்கு மேலே
இங்கே போகிறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு தோணலை. ஏன்னா நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஜமால் மேலே இருக்கார். நான் அப்படியே கீழே நான் மட்டும் தான் தனியாக வந்தேன். பக்கத்தில் தான் வீடு இருக்குன்னு பார்த்தா வெறும் காடு தான் இருக்குது, வீடுகளை காணோம்.